1947 செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு ரிமார்க்கபிள் ஒரு மிஸ்டீரியாக வந்து விளங்கிட்டு இருக்கு. பிகாஸ் இதுக்கான காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஒரு அசம்ஷன் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான காரணத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி இந்த டைப் ஆஃப் ஒரு மிஸ்ட்ரி தான். ஓகே, இது என்னன்னா எஸ்எஸ் ஒராங் மெடான் அப்படின்ற ஒரு கோஸ்ட் ஷிப்பை பற்றி தான். அது பேரே பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஷிப்னு இருக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து மர்மம் ஒழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ள பார்த்து நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக கொடுக்குற வீடியோ அப்டேட்ஸ் வந்து சேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ரெகுலராக கொடுக்குற எபிசோட் மாதிரி வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ், பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிஸ்டீரியஸ்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும், மிஸ்டீரியஸ் எபிசோட்ஸாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப் வந்து என்ன, இது வந்து என்ன நடந்தது, இதில் என்ன மிஸ்டீரியஸ் அப்படி நடந்ததுன்னா, கரெக்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச கொஞ்சம் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஷிப் யூஎஸ்எஸ் சேர்ந்த ஒரு ஷிப் சில்வர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டு இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலக்கா அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா பக்கத்தில். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து சுமேரா அந்த மாதிரி தீவு பக்கத்தில் சுமேரன் ஐலாண்ட் அந்த ஒரு ரீஜனில் சரௌண்ட் பண்ணியிருந்தது. கரெக்டாக அந்த ஏரியாக்குள்ளே போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப் சில்வர் ஸ்டார் அப்படின்ற ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஓஎஸ் கால் சேவர் ஷிப். எஸ்ஓஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவர் ஷிப். அதாவது வந்து இப்போ இந்த ஒரு கப்பலுக்கு ஏதாவது வந்து ஆபத்து இருக்கு, இல்லை அதில் ஏதாவது மேல் ஃபங்க்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த வயர்லெஸ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் இருக்க ஷிப்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஓஎஸ் கால் வந்து வந்திருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் கோட் ஃபார்ம்ல. ஏன்னா அப்போ இருக்க 1947 வந்து பார்த்துருவாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து டெக்னாலஜி இப்போ இருக்கிற அளவுக்குலாம் டெக்னாலஜி அப்போ இல்லை. ஸோ அப்படி வந்த ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஸ்டீரியா அடங்கியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த ஒர்க்கர் வந்து சொல்லியிருக்காரு, ஆஃபீஸர் வந்து இது மாதிரி செக் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து கப்பலோட கேப்டன் அண்ட் பேசஞ்சர்ஸ் எல்லாமே இறந்துட்டாங்க, எங்களை வந்து சேவ் பண்ணுங்க அப்படின்னு வந்தது. ஓகே, இதை பார்த்த உடனே வந்து பதற்றம் ஆகி போய் கேப்டன் வந்து கூப்பிட்டு போயிட்டாரு அந்த ஆஃபீஸர். அண்ட் கூப்பிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா செகண்ட் மெசேஜை பார்த்தோன்னே இன்னமும் ஷாக் ஆகிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ டைட் அப்படின்னு வந்துச்சு. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நானும் செத்துட்டேன், யாரும் காப்பாற்றுறாங்கண்ணா அப்படின்ற மாதிரி. உடனே தான் இப்போதான் எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் கிளம்ப ஆரம்பிக்குது. என்னடா இது, நான் செத்துட்ட பிறகு எப்படி ஒரு மனுஷன் வந்து மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் செக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த மலேசியன் போர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மலேசியன் போர்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்து தேட போயிட்டாங்க. அதான் வந்து அந்த சிக்னல் வந்து ட்ராக் பண்ணி எங்கேருந்து இது வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் போயிட்டு சரௌண்டிங் வந்து இந்த மலேசியன் போர்ட்டில் கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சுற்றி இன்னும் 2-3 ஷிப்ஸ்க்கு இதே சவுண்ட் வந்து கேட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க அதை தேடி கிட்ட போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் லைட் எந்த ஒரு வெளிச்சமுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் வந்து மிதந்துட்டு வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் வந்து பார்த்துட்டு ஒரு குரல் சவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த கப்பல்லேருந்து அந்த கப்பல் யாராவது இருக்காங்களான்னு கேட்கறதுக்காக சவுண்ட் கொடுக்குறாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் இவர் கேப்டன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் இருக்க சோல்ஜர்ஸ், அதாவது வந்து சில்வர் ஸ்டாரில் இருக்க சோல்ஜர்ஸ் வந்து அதில் இறங்கி போய் என்ன நடக்குது இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அனுப்புறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள போய் பார்த்தோன்னே எல்லாரும் வந்து ஒரே ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தது அவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உறைஞ்சி போய் அப்படியே இறந்து கிடக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறந்துட்டு மேலே சூரியனை பார்த்த மாதிரி வாயை திறந்துட்டு கண்ணெல்லாம் வெளியில் வந்து பெருக்கி எதையோ பார்த்து ஆக்ரோஷமாக பயந்து இறந்து போன மாதிரி வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சரி இது இங்கே இப்படி இருக்குதுன்னு பார்த்து சரி இன்ஜின் ரூமில் யாராவது இருக்காங்களா, வேற யாராவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இன்ஜின் ரூம் வந்து செக் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து கீழே விழுந்து கிடக்குறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா உறைஞ்ச நிலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் வந்து வெளியில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஓப்பன் பண்ணி ஆக்ரோஷமா பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறந்துட்டு இருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எப்போதும் ஒரு இன்ஜின் வந்து ஒர்க்கிங்ல இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் வந்து சூடாக இருக்கும். பட் இவங்க போய் சர்ச் பண்ண டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருந்தது. இதுலேயே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகம் கிளம்பிருக்கு. எப்படியா இது இன்ஜின் ரூம் வந்து ஆஃப்ல இருக்கும்போது வந்து எப்படி இன்னொரு கப்பலுக்கு வந்து இவங்க வந்து சிக்னல் அனுப்ப முடியும், எப்படி இது வந்து ரன்னிங்ல வந்து எப்படி இது ஒரு தூரம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இங்கே ஏதோ தப்பா இருக்கு, நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க.
வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சரி இதை வந்து டோ பண்ணிட்டு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இந்த கேப்டன்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் இருக்க போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு ஷிப் இருக்கு, இதை வந்து நாங்கள் டோ பண்ணிட்டு வரோம், இதில் வந்து இப்படியான ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் வந்து நடந்திருக்கு, பட் எதனாலன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. டக்குன்னு அந்த போட்டை வந்து அந்த ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து பின் பண்ணி டோ பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு புகை வர ஆரம்பிச்சிச்சு. அதில் எல்லாருமே பயந்துட்டு டக்குன்னு தீப்பற்றி போதுன்ட்டு கட்டின கயிறெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வர்றாங்க. வந்து கொஞ்சம் ஃபியூ மீட்டர்ஸ்ல இருந்து தள்ளி போகிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப் வந்து மொத்தமாக வெடிச்சு வானத்தில் பறந்து போய் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் வந்து கடலில் மூழ்கிடுச்சு. அண்ட் அந்த சம்பவத்தை பார்த்த பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பயம் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ரிட்டர்ன் ஆயிட்டு இப்போ இந்த ஒரு ஹிஸ்ட்ரி இந்த ஒரு விஷயத்த பத்தி வந்து பாத்தீங்கன்னா இங்க போர்ட்ல வந்து செக் பண்ணும்போது இதுலதான் வந்து இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமே தெரிய வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒராங் மெடான் அப்படின்ற ஒரு போட்டு அப்படின்ற ஒரு ஷிப்பே வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகல. இது இப்படின்ற ஒரு ஷிப்பே இல்ல. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, அது வந்து எந்த இடத்துலயுமே ரெஜிஸ்டர் ஆகல. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறோம், லாய்ட்ஸ் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க கிளம்புற ஷிப் எல்லாத்தையுமே. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர்லாம் அந்த கப்பலோட பேர் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி வந்து ஷாக்கிங்கா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வெடிச்சது சுற்று வட்டாரத்துல வந்து எல்லாரும் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போட் செட் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க, ஏதாவது கிடைக்குதா, யாராவது மீட்க முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அங்க தடயமே இல்லாம இருந்திருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தையும் வந்து உருவாக்குச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த செக் பண்ணும்போது வந்து இந்த லாய்ட்ஸ் ரெஜிஸ்டர்லயும் இல்ல. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த போட்டோட பேர் ஒராங் மெடான் அப்படின்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா சுமேரியா தீவு, அதாவது அந்த ஒரு ஐலாண்டை சேர்ந்த ஒரு பேரா இருக்கு. பிகாஸ் சுமேரியால வந்து பாத்தீங்கன்னா சுமேத்ரால வந்து பாத்தீங்கன்னா மேடான் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இது வந்து அந்த இடத்த சேர்ந்த ஒரு இதுதான். இது வந்து டச் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மிஸ்டரிக்கான ஒரு இது என்ன காரணத்தினால அதுல வந்து மக்கள் இறந்தாங்க. அண்ட் அதுவும் இல்லாம எப்படி அது உறைஞ்சி போய் ஒரு சின்ன கீரல் கூட இல்லை அவங்க உடம்புல. அதுதான் ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா யாராவது வந்து அடிச்சு ஒரு ரத்த சிந்திருந்தா கூட பரவாயில்ல, எல்லாருக்கும் வந்து ஒரு தெரிஞ்சிருக்கும், ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம உறைஞ்ச நிலையில எல்லாருமே வந்து இறந்து போயிருக்காங்க. ஈவன் அங்க இருந்த டாக் கூட அப்படிதான் வந்து இறந்து போயிருக்கு, எதையோ பார்த்து பயந்து போன மாதிரி. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கப்பல் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் வந்து சொல்ல வராங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அசம்ப்ஷன் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டு வார் நடந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா வந்து கெமிக்கல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது, பொட்டாசியம் சைனைட் அண்ட் நைட்ரோகிளிசரைட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷிப்ல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணிருக்கணும். இவங்க வந்து கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்டல் ஒரு விஷயமா வந்து நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நடந்து வேணா அவங்க வந்து இறந்துருக்கலாம் அப்படின்ட்டு. பட் என்னதான் இருந்தாலும் அப்படி இறந்தாலும் ஒரு பர்சன் இறந்துட்ட பேருக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு மெசேஜை வந்து சிக்னல் வந்து சென்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா பல பேர் வந்து இது வந்து ஒரு இன்சிடென்ட், இது வந்து ஒரு கற்பனையா வந்து நியூஸ் பேப்பர் ஒரு நியூஸ்ல வந்து இந்த ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கற்பனையா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கிறவங்க அந்த லொக்காலிட்டியில இருக்கிறவங்க வந்து இது நடந்திருக்கு, இது உண்மையிலே நடந்தது, எங்களுக்கும் எங்க ஷிப் அந்த மாதிரி கூட அந்த சிக்னல் கேட்ட ஷிப்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சிக்னல் வந்தது, இந்த மார்ஸ் கோட் மூலமா வந்து SOS அழைப்பு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைய அளவில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டீரியாவே வந்து திகழ்ந்துட்டு இருக்கு. பட் இதுக்கான ஒரு சொல்யூஷன் இவங்க வந்து எதனால அப்படின்ட்டு ஒரு அசம்ஷனாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் டிரான்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு சொன்னேன். பட் ஒரு கிளியரான ஒரு எவிடன்ஸோட ஒரு ப்ரூஃபோட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இதுக்கு கிடைக்கல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு எபிசோட்ஸ் வேணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பிகாஸ் நான் வந்து ரெகுலராக பார்ப்பேன். ஸோ அப்படி ஒரு கூகுள் பண்ணும்போது ஆக்சுவலாக அது கூகுளில் தான் ஒரு பாயிண்ட்ல வந்து கண்டுபிடிச்சேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்ததில்ல, அதிகமாக இதை பற்றி யாரும் பேசுனதில்லை, இந்த அளவுக்கு டீட்டெயிலாக பேசுனதில்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு இருந்தா, சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லணும்னு இருந்தா, இல்லை இது ரிலேட்டடாக குவரிஸ் இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட இல்லை இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டீரியஸ் இல்லை ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ட்ரெண்டிங் வைரல் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.